Hello everyone, this is Anita Shakti. இது மிஷன் லிட்டில் ஆப்பிள் எபிசோட் நம்பர் 18. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடில் லாஸ்ட் சீன் எப்படி வந்துச்சுன்றத முன்னாடி சீன்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக போகலாம். ஹீரோயினி அந்த மாஸ்கையும் ஒரு ஆப்பிளையும் தொங்க விட்டுட்டு ஹீரோவை நினச்சி கனவை கண்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாம் என்னோட தப்பு தான். இந்த கேம்குள்ளேயே நான் வந்திருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் சொல்லு, யார் இந்த கேமை வடிவமைச்சா? இந்த மாதிரி முட்டாள்தனமான கேமை வடிவமைச்சிட்டு மனுஷ வாழ்க்கையில் ஏன் இன்வால்வ் பண்ணி விளையாடுறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை தெரியுமா? ஒருத்தர் மனசு சந்தோஷமாக இருந்தால் ஒருத்தர் மனசு கஷ்டப்படுது. இதெல்லாம் கேம்னு சொல்லிக்கிட்டு இதை வேற ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன் பேச மாட்டே நீ? சிஸ்டம், ஆமாண்டி நான் தான். உன்னை என்ன வேலைக்காக இந்த கேம்குள்ளே அமிச்சா? நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்க? இவனை லவ் பண்ண சொல்லி நான் உனக்கு சொன்னேனா? அவனை கொல்ல சொல்லி அமிச்சா நீ அவன் மேலே காதலில் விழுந்திருக்க. இது எங்களோட தப்பு இல்லை. டைம் போயிட்டே இருக்கு. ஒழுங்கு மரியாதை அவனை கொண்டுட்டு நிகழ்காலத்துக்கு வர வழியை பாரு. இந்த மாதிரி லூசுத்தனமாக விளையாடிட்டு இருக்காத. நீ என்ன வேணா சொல்லு, நான் வரமாட்டேன். எனக்கு அங்கே வந்தால் மட்டும் பெருசாக என்ன கிடச்சிட போகுது? ரிவார்டு, அப்புறம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதை விடலாம் எனக்கு இங்கே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட லிட்டில் ஆப்பில் விட்டுட்டு நான் நிகழ்காலத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்? எனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. என்னாலலாம் நிகழ்காலத்துக்கு வர முடியாது. நான் இங்கேயே இறந்துடுறேன். இந்த கேமை இப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. நீ சொல்கிறத நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். நாங்கள் சொல்கிறத செய். ஆனால் என்னால் முடியாது. இருக்கிற சந்தோஷம் கொஞ்சம் கூட நிகழ்காலத்தில் இல்லை. நீங்கள் கொடுக்க போகிற அவார்டு எதுவுமே எனக்கு வேண்டாம். இப்படியெல்லாம் சொன்னால் நான் கேட்க மாட்டேன். சரி, ஒரு கேம் விளையாடலாம். வச்சுட்டா நீ சொல்கிறத நான் கேட்குறேன். நம்மளோட ஹீரோயினி கிட்ட 2 பொருள் சொல்லி இது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்கும்போது லவ் வேணுமா பிரெட் வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயினி பிரெட்ன்றுவாங்க. அதாவது சோறு முக்கியம்னு சொல்லிடுவாங்க. என்னது இது? இல்லை இல்லை, நீ என்கிட்ட ட்ரிக் யூஸ் பண்ணுற. பாத்தியா, நீ தோத்துட்ட. நீ மென்ஜியோர் தான். இல்லை இல்லை, நான் மென்ஜியோர் இல்லை. இந்த விஷயத்தில் மட்டும் என்னால் மென்ஜியோரா இருக்கவே முடியாது. நான் மென்ஜியோர் கிடையாது. ஜஸ்ட் கேமுக்குள்ளே வந்ததுனால எனக்கு இந்த பேர் கிடைச்சிது. நான் மை எக்ஸியோ மெங் மட்டும்தான். என்னது, இவ என் தங்கச்சி மெங்ஷியர் இல்லையா? அப்புறம் எப்படி இவ இங்கே வந்திருக்க முடியும்? என்ன நடக்குது இங்கே? நான் உன்னோட கேம் வேர்ல்டு மூலமாக இதுக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ திரும்பி போக இஷ்டம் இல்லை. என்னோட லிட்டில் ஆப்பில் விட்டு என்னால் தனியாக இருக்க முடியாது. ப்ளீஸ், நான் இங்கேயே இருந்துடுறேனே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சிஸ்டர் கடகடன்னு வந்து, எழுதுறி நீ நீ மெங்ஷியர் இல்லை தானே? நீ உண்மையை சொல்லு. யார் நீ? எங்கேருந்து வர? உன்னோட உண்மையான பேர் என்ன? ஐயோ, சிஸ்டம் தப்பிச்சு போயிடுச்சா? என்ன அப்படி கேட்குற? சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகிட்டு இருக்கோம். இப்போ கூடமா என்ன அடையாளம் தெரியல? இந்த கதையெல்லாம் வேறு யார்கிட்டயாச்சும் போய் சொல்லு. கொஞ்ச நாளாக நீ வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும் போதே நினச்சேன். உனக்கு ஒழுங்காக கரண்ட்டு கூட பிடிக்க தெரியாது. நீ என் தங்கச்சியா? சுட்டுப்பட்டாலும் உனக்கு சமையலே வராது. உண்மையை சொல்லு. நீ யாரு? இப்போ நீயா சொல்ல போறியா இல்லை நான் சொல்ல வைக்கட்டா? ஓ, சொல்ல வைக்க போறியா? நீ யாருன்னு நான் சொல்லட்டா? சின்ன வயசில் உன்னோட தங்கச்சியை கொள்றதுக்கு நீயே முயற்சி செஞ்சில்ல? உனக்கு ஞாபகம் இல்லை? அது மட்டும் இல்லாமல் குக்கிங் காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்கு நீ என்னென்ன ஃப்ராட் வேலைலாம் செஞ்ச? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? உங்ககிட்ட என்ன பேச்சு? உன்னை பற்றி நான் பீட்சா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். வா, அவர்கிட்ட போய் நியாயத்தை கேட்போம். என்ன? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீங்கள் என்ன தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை தேடி வந்துட்டேன். பீட்சா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ராயல் செஃப்பியை நீ கொல்ல முயற்சி செஞ்சிருப்ப. உன்னை ஜெயில் அடைக்க சொல்லி நான் உத்தரவிடுறேன். நான் சொல்கிற வரைக்கும் உன்னை யாரும் வெளியில் விட மாட்டாங்க. சரி, இப்போ சொல்லு, உண்மையிலுமே நீ யார்? இந்த கொஷின் இதுக்கப்புறம் தான் வரும். உன்னை பற்றின சில ரூமர்ஸ் எனக்கு குழப்பத்தை தருது. உனக்கு சமைக்கவே வராதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ நல்லா சமைக்கிற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற, ஆனால் எனக்கு பாய்சன் வைக்கிற. இல்லை, நான் ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன். அது நான் பக்கத்து உலகத்துலேருந்து வரேன். நான் இந்த உலகத்தை சேர்ந்த பொண்ணே கிடையாது. எனக்கு அந்த உலகத்தில் லக்கே ஒர்க் ஆகாது. நான் அந்த உலகத்தில் ஒரு செஃப்பாக இருந்தேன், பெஸ்ட் செஃப். ஆனால் யாரும் என்னை பெஸ்ட் செஃப்பாக ஏற்றுக்கிட்டதே இல்லை. நான் சேர்ந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச எல்லா பாஸுமே என்னை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் என்ன ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்புறம் எனக்கு மிகப்பெரிய கடன் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த கேம்குள்ளே என்ட்ரி ஆனேன். இந்த கேம் நான் இதில் ஜெயிச்சா எனக்கு நிறைய காசெல்லாம் தருவாங்க. அதை வச்சு என் கடத்தை அடைக்கலான்னு நினச்சேன். என்னோடய டார்கெட் நீங்கள் தான். உங்களை கொல்றது தான் எனக்கு டாஸ்க்கு. என்ன, நான் உனக்கு வெறும் டார்கெட்டா?
அப்போ நீ இத்தனை நாளும் என்னை வெறும் டார்கெட்டாக தானே பார்த்துட்டு இருந்த? இல்லை, அது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு பாய்சன் வச்சு என்னை வீல் சேரில் உட்கார வச்சதும் நீதானா? இல்லை, நான் இந்த கேம்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே நீங்கள் வீல் சேரில் தான் உட்காந்துருந்தீங்க. ஸோ பாய்சன் அப்போ நான் வைக்கல. அது யார் வச்சேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வண்டை கொல்லணும்னு மட்டும்தான் சொன்னாங்க. வண்டா? அது உங்களை கேமில் அப்படி தான் சொல்லுவாங்க. வண்டு. அதுதான் என்னோட அசைன்மெண்ட். சரி, இதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கொஞ்சம் யோசிக்கணும். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. பட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் பேட் பர்சனெல்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் மோசம் கிடையாது. அதை நீங்களே கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, இன்னொரு விஷயம், நான் உண்மையாலுமே உங்களை நேசிக்கிறேன். அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. இது பொய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இன்னுமா அவர் யோசிக்கிறாரு? முட்டாள் பெண்ணே, நான் என்ன சொல்லி அமிச்சேன்? அவனை கொன்னுட்டா நீ நிகழ்காலத்துக்கு வந்துடலாம். இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. இதுக்கு முன்னாடி டார்கெட் கொடுத்தவங்களும் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. நீ மட்டும்தான் காதலில் விழுந்திருக்க அப்படின்னு சொல்லி சிஸ்டம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்மளோட ஹீரோ பின்னாடியே வந்து, ஷார் வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருந்தீங்களா என்ன? ஆ இல்லை, நான் தூங்கலாம் இல்லை. உன்னை பார்க்கறதுக்காக தான் இப்போ நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கீப் ஸ்மைல். டடா.